ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.20. ஓகே, இது ஃபுல்லாக 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக புரிஞ்சு பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். எ சிஸ்டம் ஆஃப் 3 லீனியர் இக்குவேஷன்ஸ். ஸோ இங்கே லீனியர் அப்படின்னாலே அது ஒரு லைனாக போகும். அந்த இக்குவேஷன் வந்து எப்படின்னா ஒரு லைன் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ 3 லீனியர் இக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அப்போ இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னா அந்த லீனியர் லைன் வந்து எதுவுமே வந்து கட் ஆகாது. ஒன்றும் டச் பண்ணவே பண்ணாது. தனித்தனியாக போய்கிட்ருக்கும், பேரலாக போய்கிட்ருக்கும், இல்லை அது பாட்டு போய்கிட்ருக்கும். ஓகேவா? எந்த பாயிண்ட்லேயுமே அது வந்து கட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறது நம்ம இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கன்சிஸ்டன்ட் அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்டில் கட் ஆகுது, இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஜாயின் ஆகுது, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ இது இங்கே இன்கன்சிஸ்டன்ட் கொடுத்ததுனால என்ன மீனிங்? எதுலேயுமே வந்து டச் ஆகாது, கட் ஆகாதுன்னு தான் மீனிங். ஸோ இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டை பாருங்கள், இன்டர்செக்ட் ஒன்லி அட் எ பாயிண்ட். ஸோ அது வந்து இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. இன்டர்செக்ட் இன் எ லைன், ஒரு லைனாக இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வாய்ப்பு இல்லை. கோயின்சைட்ஸ் வித் ஈச் அதர். ஸோ ஒரு லைனும் இன்னொரு லைனும் கோயின்சைட் ஆகிக்கிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயுமே வந்து ஜாயின் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்டும் வராது. ஸோ டி பாயிண்ட் என்னென்னு பாருங்கள், டு நாட் இன்டர்செக்டே ஆகாது. ஸோ இதுதான் கரெக்ட். இன்டர்செக்டே ஆகாது. ஒரு லைனும் இன்னொரு லைனும் இன்டர்செக்ட் ஆகாமலே போய்கிட்டு இருக்கிறது தான் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா டு நாட் இன்டர்செக்ட்டுங்கிறது தான் மீனிங். அவ்வளோதான். இது தெரிஞ்சாலே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதில் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். தி சொல்யூஷன் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 3z = -6ன்னு கொடுத்துருக்காங்க. -7y + 7z = yன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 7ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 3z = 9ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த 3 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நமக்கு XYZ வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ வெரி வெரி சிம்பிள். ஸோ இந்த 3 ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு எதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக ஏதாவது ஆன்சர் கிடைக்குமான்னு பார்த்தா தேர்ட் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிடுவோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ தேர்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். 3z = 9ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ z = 9/3. அப்போ z = 1 3 is 3, 3 3s are 9. ஸோ z வேல்யூ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த z வேல்யூவை கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். -7y + 7z = 7 இல்லையா? இதில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். +7 × 3ன்னு சொல்லி z வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -7y + 21 = 7. ஸோ -7y = 7 - 21. ஸோ -7y = -14. ஸோ y = -14/-7. Minus cancel. 1 7 is 7. 2 7s are 14. ஸோ y = 2. ஸோ இந்த y வேல்யூ சரி, இந்த z வேல்யூ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ x + y - 3z = -6. ஓகேவா? அப்போ x வேல்யூக்கு தெரியாது. y வேல்யூக்கு பதிலாக 2 -3 × 3 = -6. அப்போ x + 2 3 3s are 9 = -6. ஸோ x - 7 = -6. ஸோ x = -6 + 7 ஆயிரும். இங்கே இருக்க 7 இங்கே வரும்போது +7 ஆயிரும். ஸோ x = 1. இப்போது நம்ம அந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சாச்சு? x வேல்யூ, y வேல்யூ, z வேல்யூ. ஸோ x = 1, y = 2 அண்ட் z = 3. ஸோ ஏங்கிறது ஆன்சர். ஈஸியாக சால்வ் பண்ணியாச்சா? ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின் போகலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் x - 6 இஸ் த HCF ஆஃப் ஒரு ஈக்குவேஷன் அண்ட் இது. ஸோ 2 ஈக்குவேஷன் கொடுத்து அந்த 2 ஈக்குவேஷனுக்கும் HCF x - 6ன்னு கொடுத்துட்டாங்க. தென் த வேல்யூ ஆஃப் இந்த கேயோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது. ஏன்னா நமக்கு டேரெக்டாக HCF கொடுத்துட்டனால இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ கொடுத்துருக்கு இந்த ஈக்குவேஷனை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். x² - kx - 6 இல்லையா? இதனுடைய ஃபேக்டர் தான் என்னது? x - 6ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா HCF அப்படிங்கிறது அந்த ஈக்குவேஷனோட கண்டிப்பாக ஒரு ஃபேக்டர் தான். ஸோ ஃபேக்டர் அப்படிங்கும் போது பாருங்கள், இதை வந்து பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும், ஆட் பண்ணால் -k வரணும் இல்லையா? ஓகே,
இப்போ பாருங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபேக்டர் நம்மளுக்கு -6ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ எதோட மல்டிப்ளை பண்ணால் -6 வரும்? 1ஓட தான். ஸோ -6 × 1 -6 -6 × 1 +5. ஸோ இங்கே வந்து 5. ஸோ கே இருக்க இடத்துல என்ன தான் போடணும்? k = 5ன்னு இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? எப்படின்னா இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு ஃபேக்டர் வந்து x+1ன்னு இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ -6 × 1 மல்டிப்ளை பண்ணால் -6, இது ரெண்டும் ஆட் பண்ணால் -5. ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கிறதுனால கேக்கு மட்டும் நம்ம 5ன்னு எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? இது -5 தான் வரும். ஸோ இங்கே x² -5x -6 அப்படின்னு போடுவாங்க. ஸோ இங்கே -5ங்கிறதுனால கேக்கு பதிலாக என்ன இருக்குது? 5. ஸோ த ஆன்சர் இஸ் பி. ஸோ தேர்ட் கொஸ்டின் முடிஞ்சுதா? இனி ஃபோர்த்துக்கு வருவோம். ஃபோர்த்து வெரி வெரி சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 3y - 3/y டிவைடட் பை 7y - 7/3y². இதெல்லாம் டிவைட் பண்ணால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். டிவைட் பண்ணும்போது நம்ம எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். இதை ஃபஸ்ட் இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். 3y - 3/y. செகண்ட் இருக்கிறது நம்ம டிவைட் பண்ண முடியாது, ஆனால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ இது மேலே போயிடும், மேலே இருக்க நியூமரேட்டர் கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? இதுலேருந்து 3 காமனாக எடுக்கலாம். 3 காமனாக எடுத்தால் இது y - 1. அதே மாதிரி கீழே y அப்படியே இருக்குது. இங்கேயும் 3y² அப்படியே வச்சுட்டு இதில் 7 காமனாக எடுக்க போகிறோம். ஸோ y - 1ன்னு வரும். இங்கே இந்த y - 1 இங்கே y - 1 கேன்சல் ஆயிரும். இங்கே இருக்க ஒய்க்கு இங்கே இருக்க ஒரு ஒய் கேன்சல் ஆயிரும். ஸோ மேலே என்ன இருக்குது? 3 3s are 9y/7. ஸோ 9y/7 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இது ஏ. புரிஞ்சுதா? ஸோ இதுவும் முடிஞ்சுது ஃபோர்த்து சம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம்முக்கு வரலாம். ஃபிஃப்த்து சம்மை பொறுத்தவரை y² + 1/y² இஸ் நாட் ஈக்குவல் டு. இப்போ இந்த வேல்யூவை நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணால் இதில் வந்து ஈக்குவலாக இல்லாதது எது? ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஏ வந்துச்சுன்னா அது ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். வேறு ஏதாவது ஒரு மெத்தடில் சிம்பிளிஃபை பண்ணும்போது சிஓ டிஓ வருது அப்படின்னா அது ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரவே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு என்னது? நாட் ஈக்குவல். அப்போ நம்ம வந்து ஏபிசிடிங்கிறது 4 ஆப்ஷனையுமே நம்ம செக் பண்ணும்போது எது வந்து ஈக்குவலாக இல்லைன்னு தெரிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ எடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்குது? y⁴ + 1/y². இப்போ இதை வந்து இந்த மாதிரி மாற்ற முடியுமான்னு பாருங்கள். நான் ஈஸியாக பார்த்துட்டே பாருங்கள். y² + 1/y². ஜஸ்ட் இதுக்கு எல்சிஎம் எடுங்க. y² × y², y⁴ + 1/y². அப்போ இது வந்து ஈக்குவல். சரியா? ஏ வந்து ஈக்குவல்னு தெரிஞ்சு போச்சு. அது மாதிரி பி எடுங்க. பியை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? y + 1/y² இருக்குது. அப்போ இதை நம்ம வந்து a + b ² ஃபார்முலாவில் எழுதலாமா? y² + 2 × y × 1/y + 1/y². ஸோ y² ப்ளஸ் இந்த y கேன்சல் பண்ணிடுறோம். +2 + 1/y². அப்போது இதுவும் ஈக்குவலா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா +2 இதில் எக்ஸ்ட்ரா வருதுனால இது ஈக்குவல் கிடையாது. அப்போ பி தான் ஆன்சர் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். மேபி சியாக இருக்குமோ டியாக இருக்கும்னு உங்களுக்கு டவுட் இருந்தால் அதையும் நம்ம வெரிஃபை பண்ணிடுவோமா? இப்போ சியை செக் பண்ணுங்கள். சியில் என்ன இருக்குது? y - 1/y² + 2ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இதை வந்து a + b ² ஃபார்முலாவில் விரிச்சோம் அப்படின்னா y² - 2 × y × 1/y + 1/y² + 2 இல்லையா? ஸோ இந்த y கேன்சல் ஆயிடுது. இங்கே +2வும் இந்த -2வும் கேன்சல் ஆகி என்ன தான் வருது? y² + 1/y² தான் வருது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் சி வந்து ஈக்குவல் தான். இதை வந்து நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணால் இது வந்துடுது. இதுக்கு இது ஈக்குவலாக தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ டியை செக் பண்ணுங்கள். இது வந்து ஜஸ்ட் ஃபார் செக்கிங் தான். y + 1/y² -2. ஸோ இதுவும் a + b ² ஃபார்முலா a² + 2 × a × b + b² -2. ஸோ இந்த y கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே +2 மட்டும் தான் இருக்குது. இந்த +2க்கு இந்த -2 கேன்சல் ஆயிரும். ஸோ y² + 1/y². ஸோ இதுதான் இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இது இப்படியே ஈக்குவல் தான். சி டி ஆப்ஷன் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. எது மட்டும் தான் ஈக்குவலாக வரல? ஆப்ஷன் பி. ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்கே ஆன்சர். எது ஈக்குவலாக இல்லையோ எது நாட் ஈக்குவலோ அதுதான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ பி இஸ் த ஆன்சர். தான் ஃபிஃப்த்து சம். ஓகே. இப்போ சிக்ஸ்த்துக்கு போகலாம். சிக்ஸ்த்து ரொம்ப ஈஸி. இங்கே x/x² - 25 -8/x² + 6x + 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எந்த மெத்தடில் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் ஏஆ பிஆ சிஆ டி எந்த ஆன்சர் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு மேலே எக்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த 8 ஒன்றும் பண்ண முடியாது. பட் இதை வந்து நம்ம ஃபேக்டர்ஸ், இதனுடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி எழுதலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 25 எப்படி எழுதலாம்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அதே மாதிரி இங்கே மைனஸ் 8 பை, இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து மல்டிப்ளை பண்ணால் 5 வரணும், ஆட் பண்ணால் 6 வரணும். அப்போ 5 1s are 5, 5 + 1 6. ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், எக்ஸ் பை எக்ஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5னு வந்துடும். இது மைனஸ் 8 பை எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ இதுக்கு நான் த்ரோட்டாக எல்சிஎம் எடுக்க போகிறேன். எல்சிஎம் போது முதல்ல காமனாக இருக்கிறத எழுதிக்கலாம், அடுத்து காமன் இல்லாத எல்லாத்தையுமே எழுதணும். ஸோ இந்த மாதிரி எழுதும்போது இப்போ கீழே இந்த 2 இருக்குன்னா இங்கேயும் இதே 2 இருக்குது, இல்லாதது எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும்தான். அப்போ இந்த மேலே எக்ஸை வந்து எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 8 இன்ட்டு இங்கே எக்ஸ் ப்ளஸ் 5 இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, இல்லாத எக்ஸ் மைனஸ் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஓகே. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 8x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 5 40 பை இந்த எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 நான் மறுபடியும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25ன்னு எழுதுகிறேன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ லாஸ்ட்டு இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோன்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் இங்கே 8x இங்கே 1xனால் மைனஸ் 7x ப்ளஸ் 40 by x square minus 25 into x plus 1. So just very simple. கொடுத்துருக்கதை LCM எடுக்கிறோம், LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம், இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த ஆப்ஷன் எதில் இருக்குன்னு பாருங்கள், ஏயா பியா சியா டியான்னு பாருங்கள். கண்டிப்பாக சி. ஸோ த ஆன்சர் இஸ் சி. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இதில் கஷ்டங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் சி. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். 7th சம். 7th ஒன்று என்னது, த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் தான் எடுக்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படிங்கும்போது இதை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸ்கொயர் ரூட்னா ரூட் ஆஃப் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ டோட்டலாக ரூட் ஆஃப் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் எதையாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ இந்த 256 அப்படிங்கிறத வச்சுக்கிறோம். கீழே இருக்க வேல்யூ 25 நான் அப்படியே வச்சுக்கிறேன். பட் இந்த எக்ஸுலாம் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே எக்ஸ் பவர் 8னா இங்கே எக்ஸ் பவர் 6 இருக்குது. அப்போ இந்த 6க்கு இங்கேயும் 6 போய் 2 மட்டும் தான் இருக்கும். அதேமாதிரி இங்கே ஒய் பவர் 4, இங்கே ஒய் பவர் 6, இங்கே இந்த ஒய் பவர் 4ல் இங்கே 4 போயிட்டு 2 தான் இருக்கும். ஸோ ஒய் ஸ்குவாடு தான் இருக்கும் கீழே. அதே மாதிரி இங்கே இசட் பவர் 6க்கு இங்கேயும் 6 போயிட்டு மீதி 4 தான் இருக்கும். ஸோ இசட் பவர் 4. அதாவது ஒன்று கட் பண்ண தெரியணும். எக்ஸ் பவர் 8 இங்கே எக்ஸ் பவர் 6னா எக்ஸ் பவர் 6 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் பவர் 7 எக்ஸ் பவர் 8 மீதி 2 தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு எழுத தெரியணும். அப்படி இல்லைன்னா இந்த பவரை வந்து சப்ட்ராக்ட் பண்ண தெரியணும். எக்ஸ் பவர் 8 எக்ஸ் பவர் 6 இல்லையா, டிவைடில் இருக்கிறதுனால எக்ஸ் பவர் 8 மைனஸ் 6 என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர்டு. அதே மாதிரி இசட் பவர் 10 இசட் பவர் 6னா இசட் பவர் 10 மைனஸ் 6 இசட் பவர் 4. எங்கே பவர் அதிகமாக இருக்கோ அங்கே எழுதணும். அப்போ ஒய்யை பொறுத்தவரை கீழே தான் பவர் அதிகமாக இருக்குது. ஸோ ஒய் பவர் 6 அப்படிங்கும்போது ஒய் பவர் 6 மைனஸ் 4 ஒய் ஸ்கொயர்டு. இப்போ இதுக்கு நம்ம ரூட் எடுக்கும்போது 256க்கு ரூட் எடுத்தோன்னா எவ்வளோ வரும் நம்ம வந்து போட்டு பார்த்துக்கலாம், தப்பே கிடையாது. 2 டேபிள் 1 2 is 2, 2 2s are 4, 8 2s are 16, 6 2s are 12, 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4, 1 2 is 6 2s are 12, 8 2s are 16, 4 2s are 8, 2 2s are 4, 1 2 is 2. So 2 2s are 4, 1 2, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஓகேவா? 2 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அப்போ நம்ம ரூட்டுக்கு வெளில எடுத்தோம் அப்படின்னா 16. அதே மாதிரி ரூட் 25க்கு நம்மளுக்கு தெரியும், 5 5s are 25. ஓகேவா? ஸோ 5. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இசட் பவர் 4 ஒய் ஸ்கொயர்லாம் அப்படியே பாதியாக வெளியில் வரும். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு ஆயிரும், இசட் பவர் 4 இசட் ஸ்கொயர்னு ஆயிரும், ஒய் ஸ்கொயர் ஒய்ன்னு ஆயிரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது, ஏயா பியா சியா டியா, இதை எப்படி எழுதலாம்னா
16/5. இந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் மாடுலஸில் நம்ம எழுத போகிறோம். அப்போ நம்மளுக்கு எங்கே இருக்குது ஆன்சர்? ஸோ டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ டி இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். விச் ஆர் த ஃபாலோயிங் ஷுட் பி ஆடட் டு மேக் எக்ஸ் பவர் 4 + 64 as a பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இந்த எக்ஸ் பவர் 4 + 64 கூட எதை ஆட் பண்ணால் அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறும். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இது கூட சம்திங் நீங்கள் ஆட் பண்ணும்போது தான் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறுதான். அந்த ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ என்னன்னு சொல்லி ஏபிசிடி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்டுன்னு சொல்லி நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இந்த எக்ஸ் பவர் 4 + 64 நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். x² the whole square. x power 4 x² the whole square plus 8². 8 8s are 64. இது வந்து எந்த ஃபார்மேட் அப்படின்னா a² + b² ஃபார்மேட். இப்போ இந்த a² + b² நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். a + b the whole square - 2ab. இதுக்கு ஈக்குவல். நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. α² + β² எப்படி எழுதலாம்னா α + β the whole square - 2α β. ஸோ அதே கான்செப்டில் இங்கே நான் ஏபி போட்டு எழுதியிருக்கிறேன். இங்கே ஏ அப்படிங்கிறது வந்து x², பி அப்படிங்கிறது 8. இப்போ இதை வந்து நம்ம இதுக்கு வந்து கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இது கூட எதை ஆட் பண்ணணுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், ஏக்கு பதிலாக x² + 8 the whole square - 2 × x² × 8. அப்போது x² × whole square x power 4 + 2 × x² × 8 plus 8 8s are 64 minus 8 into 2 16x². ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது x power 4 8 into 2 plus 16x² plus 64 minus 16x². இதுதான் நம்மளுக்கு வந்து x power 4 plus 64 = கிடச்சிருக்கு. அப்போ இதுக்கு வந்து இது ஈக்குவல் ஆகணும்னா இந்த மைனஸ் x16x² இங்கே வரும். ஸோ அது வந்து +16x² ஆச்சு அப்படின்னா ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு ஈக்குவலாக கிடைக்கிது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக ஆறணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ண வேண்டிய நம்பர் என்னது? 16x². அதுதான் நம்ம ஆட் பண்ணணும். அது ஆட் பண்ணும்போது தான் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறுது. ஸோ த ஆன்சர் இஸ் 16x². ரெண்டு பக்கம் ஈக்குவலாக ஆகணும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் 9th ஒன் பார்க்கலாம். The solution of 2x - 1 the whole square is equal to 9. ஸோ இதில் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். 2x - 1 the whole square is equal to 9ன்னு கொடுத்துருக்காங்க. இது a - b the whole square. அப்போ a² - 2 × a × b plus b² is equal to 9. ஸோ 4x² - 2 2s are 4x plus 1 minus 9 is equal to 0. So 4x² minus 4x minus 8 is equal to 0. இது இன்னும் கொஞ்சம் simplify பண்ணால் 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ x² minus x minus 2 4s are 8 is equal to 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் -2, ஆட் பண்ணால் -1. ஸோ 2 into 1 2 minus 2 -2 plus 1 -1. ஸோ x minus 2 x plus 1 is equal to 0. அப்போ x is equal to 2. அப்படி இல்லைனா x is equal to -1. ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் -1ஆகவும் இருக்கலாம் 2ஆகவும் இருக்கலாம். ஸோ த ஆன்சர் இஸ் -1, 2. இதுதான் இந்த 9th சம். ஸோ ஈஸியாக எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஓகே, இதே மாதிரி இப்போ 10th சம் பார்க்கலாம். த வேல்யூஸ் ஆஃப் a and b if 4x power 4 minus 24x³ plus 17x² plus ax plus b is a perfect square. ஸோ ஒரு equation கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னே கொடுத்துட்டு அந்த a and b வேல்யூ. ஸோ நம்ம வந்து நார்மல் டிவைட் பண்ணலாம். எப்படி பண்ணுறோங்கிறத பாருங்கள். 4x power 4 minus 24x³ plus 76x². கொஞ்சம் கவனமாக செய்யணும், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது மாதிரி இல்லதை நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்லேருந்து 2 2ஆக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 4x power 4 மட்டும் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து 2x² போட்டு 2x² மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 4 × x power 4 வந்துடும். ஸோ இது மைனஸ், இது 0 ஆயிரும். இப்போ அடுத்து ரெண்டையுமே நம்ம வந்து கீழே இறக்க வேண்டியது இருக்கும்.
இந்த மாதிரி ரெண்டையுமே நம்ம கீழே எழுதிட்டு இப்போ நல்லா கவனிக்கிறோம். இங்கே என்ன இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 2s are 4x². ஓகேவா? ஓகே, 2x² 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4x². ஓகே, இப்போ இந்த 4x² அப்படிங்கிறத வந்து இந்த x³ 24 மாறணும்னா எதால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்? மைனஸ் வரணும். ஸோ -6xன்னு சொல்லலாம். ஸோ அதே -6xஐ இங்கே போடணும். ஓகேவா? ஸோ -6x இன்ட்டு 4x² அப்படின்னா 24x³ -24x³ வந்துடும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 6 36 x இன்ட்டு x² ஸோ இதை ப்ளஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னா 0 ஆயிரும். இதை மைனஸாக மாற்றணும் அப்படின்னா 40x² வந்துடும். ப்ளஸ் ax ப்ளஸ் b. ஓகேவா? ஓகே, இப்போ வாங்க. இப்போ என்ன இருக்குதோ அதை வந்து நம்ம வந்து அப்படியே போடலாம். ஓகேவா? 4x². இந்த -6xை நம்ம என்ன பண்ணணும்னா -12 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ப்ளஸ் இப்போ இந்த 4x² இங்கே 40x². அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 40x² கிடச்சிரும். இந்த 10ஐயும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த 40 வரணும். ஸோ 4 10s are 40x² minus 120x plus 10 10s are 100. ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 0 இல்லையா? ஸோ இங்கே ஏ இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கிட வேண்டியதான். பி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கோ அதையே பின்னு எடுத்துக்கிட வேண்டியதான். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு -120, பி இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ ஆன்சர் இஸ் சி. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 10th சம். எப்படி ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சோன்னு தெரியுதுல்ல? இது வந்து ஆல்ரெடி நம்ம எக்ஸசைஸில் ப்ராப்ளம் இதே மாதிரி ப்ராப்ளம் நிறையா சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி இங்கே 1 மார்க் கொஷினில் கேட்குறாங்க. ஸோ நல்லா தரோவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா?